அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்ம முதலீடு செய்வது என்ன சொன்னால், குரு சுக்கிரன் சேர்க்கை, குரு செவ்வாய் பரிவர்த்தனை, குரு சுக்கிரன் சேர்க்கை, குரு செவ்வாய் சேர்க்கை பரிவர்த்தனை, இந்த மாதிரி அமைப்புடையவர்கள் குருவும் சுக்கிரனும் சேர்ந்தாலும் பார்த்தாலும், குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைந்தாலும், குருவும் செவ்வாயும் பார்த்தாலும், குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடைந்தாலும், குருவோடைய நட்சத்திரத்தில் செவ்வாயும் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் குரு இருந்தாலும், குருவுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் குருவும் இருந்தாலும், இது ஒரு விதத்தில் என்ன சொன்னால் லாபத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நிலம் வாங்கி போட்டு கொஞ்சம் காலம் கழித்து விற்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பெரிய அமைப்பில் என்ன சொன்னான்னா யோகங்கள், நிலத்தால் பெரிய லாபங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால் இதை பரிச்சித்து பாருங்கள். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனும் கேதும் சேர்ந்திருந்தால் அந்த வீட்டில் நிறைய சாமி படங்களும் நிறைய சிலைகளும் இருக்கும். திருமணத்திற்கு பின் என்ன சொன்னா, மனைவி வந்த பிறகு அல்லது கணவர் வந்த பிறகு நிறைய பக்தி உள்ள வீடாக அது மாறிவிடும். ஏன்னா சுக்கிரன் கேது என்பது ஆன்மீகம், சுக்கிரன் என்பது திருமணம், சுக்கிரன் என்பது இல்வாழ்க்கை. இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை அவங்க வீட்டில் நிறைய சாமி படம் இருக்கும், சாமி சிலைகள் இருக்கும். அதே சமயத்தில் கல்யாணத்திற்கு பிறகு என்ன சொல்லணும்னா அது ஒரு பக்தி பலமான வீடாக இருக்கும். பரிசித்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எல்லாரும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லா இருப்பீர்கள் என்று கூறி வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.